ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளும் இந்த தேவனுடைய பரிசுத்த வார்த்தையை, வல்லமையுள்ள வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக என் தேவன் எனக்கு பாராட்டின மேலான கிருபைகளுக்காக என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சபை மக்கள் யாவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே காலையில் 9 மணியிலிருந்து ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிற நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். புது பலன் அடைந்து கழுகைகள் போல செட்டைகள் அடித்து உயர பறப்பார்கள். அவர்கள் ஓடினாலும் களைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இன்னொரு வசனம் சொல்லுது, ஏசாயா 64:4, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதல் ஒருவரும் கேட்டதுமில்லை, கண்டதுமில்லை, செவிகளில் உணர்ந்ததும் இல்லையாமா. அப்படியான ஆசீர்வாதத்தை தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் வைத்திருக்கார். ஹல்லேலூயா. தமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக. ஹல்லேலூயா. பாருங்க, காலையிலிருந்து இந்த நாளிலே எத்தனையோ பேர் வர முடியாமல் போயிருக்கு. ஆனால் இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்படியாக, ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கும்படியாக வந்திருக்கிற நாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஹல்லேலூயா. நாம் ஒரு நிமிடம் தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற எங்கள் தேவனே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினால எல்லாம் ஆகும். ஆண்டவரே இயேசப்பா, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி என் தேவன் பாராட்டின மேலான கிருபைகளுக்காக நான் நமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 5வது வார்த்தையை அடிமையை தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னை மறைத்து நீங்க பேசுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எடுத்தவங்க வாசிங்க, யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. தாகமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் சொல்லுகிறார்? ஏறக்குறைய 6 மணி நேரத்துக்கு மேலாக ஏசப்பா என்ன பண்றாரு? சிலுவையில தொங்கிக் கொண்டு இருக்கிறார். அவருடைய முள்முடி சூட்டப்பட்டதான ஒரு நிலைமை. அவருடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் அப்படியே ரத்தம், அவருடைய உடம்பெல்லாம் காயம். வேதம் சொல்லுது, அவருடைய எலும்புகளை எல்லாம் எண்ணலாம் என்று. எலும்புகளை எல்லாம் எண்ணலாமா? அப்பனா எப்படி ஒரு பாடு ஏசப்பா நமக்காக பற்றிருக்கார் பாருங்களேன். இந்த உலகத்துல நமக்காக வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு எனப்படுவார். அப்படிப்பட்ட அந்த வல்லமையுள்ள தெய்வம் நமக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்து அவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்டு, உடம்பு முழுவதும் காயம், உடம்பு முழுவதும் ரத்தம் அவருக்கு. அவ்வளவு பாடுகளை நமக்காக பற்று 5வதாக சொல்லுகிறார், நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. சங்கீதம் 69:21 சொல்லுது, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்தார்கள், நான் குடிக்க என் தாகத்துக்கு காடியை கொடுத்தார்கள் என்று சொல்லி. அவருடைய ஆகாரத்துல கசப்பு கலந்தாங்களாம். சொல்றது, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்று, வேத வாக்கியம் என்ன பண்ணும்? நிறைவேறணும். அவருடைய பாடுகளை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாவு மேல்வாயோடு கூட ஒட்டி கொண்டதான். அப்படின்னு ஆண்டவருக்கு எவ்வளோ தாகம் இருக்கு பாருங்களேன். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் 9 மணியிலிருந்து ஒரு 12:30 வரைக்கும் உட்கார்ந்துருக்கோம். நமக்கு ஜூஸு, பன்னு எல்லாம் கொடுக்குறாங்க. அப்பவும் நம்மளால முடிய மாட்டேங்குது, கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? ஆனால் ஆண்டவர் நமக்காக தேவகுமாரன் இந்த பூமிக்கு வந்து எவ்வளவு பாடுகளை பற்றிருக்கார் பாருங்க. அப்போ அவருடைய ஆகாரத்தில் கசப்பு கலந்தார்களாம், அவருக்கு குடிக்க தாகத்துக்கு காடியை கொடுத்தார்கள் என்று சொல்லி இருக்கிறது. இன்னொரு இடத்துல மாற்கு 15:22-23 சொல்லுது, வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு
குடிக்க கொடுத்தார்களாம். அதை வாங்கி அவர் குடிக்க மனதில்லாது இருந்தாராம். அவர் குடிக்கலையா அதை கூட. அப்போ சரீரத்தின் தாகத்தை தீர்க்க அவர் என்ன பண்ணல, மனது இல்லை அவருக்கு. அப்போ அவர் எதற்காக தாகமா இருக்கேன்னு சொல்றாரு, உங்களையும் என்னையும் பார்த்து தான் அவர் தாகமா இருக்கேன்னு சொல்றாரு. ஏசாயா 53:11-12 வாசிங்க. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்கள் தாமே சுமந்தும் கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஆமென். அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்ளுவார். பாருங்க, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். அப்போ ஆண்டோடைய ஆத்துமா வருத்தத்தின் பலன் என்னமா, நம்முடைய ஆத்துமா தான். எசேக்கியேல் 32:7 இப்படியாய் சொல்லுகிறது, நீ ஆயத்தப்படு, அதற்கு பின்பு உன்னோடு கூட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து அப்படின்னு சொல்றார். அப்போ நாம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய பாடுகளுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து நம்முடைய பாடுகளை சுமந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து அவர் நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட வந்திருக்கார். இதோ உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நாம என்ன பண்ணணும், பரிசுத்தமாய் ஆண்டோடைய பாதத்தில் நாம ஒப்பு கொடுக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும், நாம ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, தாகமாய் இருக்க என்று சொல்லுகிறார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு, பாருங்க, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினாரா, எதற்காக, நம்முடைய ஆத்துமாவை மீட்கும்படியாக. அல்லேலூயா. தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். பாருங்க, அப்போ ஆண்டவரையே நமக்காக பிதா என்ன பண்ணார், இந்த பூமிக்கு தந்தருளினார். நாம என்ன பண்ணணும், முதல் நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் நாம ஒப்பு கொடுக்கணும். வெளிப்படுத்தல் வேதனை சொல்லுகிறது, பரிசுத்தமாய் இருக்கவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அவனவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப நாம பரிசுத்தமாகணும், நாம நம்ம குடும்பத்தை ஆதாயப்படுத்தணும், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை, நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிறவங்களை எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லுகிறவர்களாய் காணப்படணும். அப்பத்தான் நாம் என்ன பண்ண முடியும், ஆண்டவரை தாகத்தை தீக்கிற பிள்ளைகளாய் நம்ம மாற முடியும். பாருங்க, யோவான் 4:8 சமாரியா ஸ்திரீ ஆண்டருடைய தாகத்தை தீர்க்கிறா. பாருங்க, ஆண்டவர் பாருங்க சமாரியாவுக்கு போறாரு. யோவான் 4 அதிகாரம். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். ஆமென். பாருங்க, இந்த சமாரியர்கள்கிட்ட வந்து யூதர்கள் எப்பயுமே தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்களாம். அவங்கள விட இவங்கள ரொம்ப ஒரு கீழா நினைப்பாங்களாம். ஆனால் ஏசப்பா அங்கே தான் போகிறாரு. ஹல்லேலூயா. எல்லாராலும் தள்ளப்பட்ட அந்த சமாரியா ஸ்திரீ இடத்துல ஏசப்பா போய் என்ன, அப்பொழுது சமாரியா நாட்டாளாகி ஒரு ஸ்திரீ தண்ணீர் மூலம் வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். அப்போ அந்த ஸ்திரீ சொல்றா, கீழே படிங்க. யூதர்கள் சமாரியாருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகி என்னிடத்திற்கு தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். 29ஆம் வசனம். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானா என்றார். பாருங்க, இந்த மகளிடத்துல போய் சமாரிய ஸ்திரீ இடத்துல போய் ஆண்டவர் தண்ணி கேட்குறாரு. அதுக்கு அவ சொல்றா, நீங்க யூதனா இருக்கும்போது நான் சமாரிய ஸ்திரீ, எப்படி நீங்க வந்து என்கிட்ட தண்ணி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் இன்னாரு நீ அறிஞ்சிருந்தா நீயே என்கிட்ட கேட்டிருப்ப, நான் என்ன பண்ண உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அவளுக்குள்ள ஒரு மாற்றம். அவளை கூட ஆண்டவர் பேசுறாரு, உரையாடுறாரு. உனக்கு எத்தனை புருஷர்கள்னு கேட்கிறாரு. அவளுடைய பாவத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, அவளுக்கு உணர்த்துறாரு. அவர் மனம் திரும்புறா.
மனம் திறந்த உடனே அவ குடத்தை என்ன பண்றா அங்க வச்சுட்டு ஊருக்குள்ள ஓடுறா. ஊருக்குள்ள போய் சொல்றா, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றார். ஹல்லேலூயா. அவ போய் சுவிசேஷம் சொல்லிட்டா. அவ பாருங்க, அவ மனம் திரும்பிட்டா. அவ போய் சமாரியா எங்கும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லிட்டா. ஆண்டவருடைய தாகத்தை என்ன பண்றா, அவ தீக்கிற மகளாய் மாறிட்டா. பாருங்க, இயேசு அவர்களை அப்போ அவங்க சொல்றாங்க அந்த ஸ்திரியை பார்த்து, ஸ்திரியே, நீ சொன்னதுனால நீ கூப்பிட்டதுனால நாங்க வரல, அந்த ஆண்டோடைய வார்த்தையை நாங்க கேட்டு நாங்க மனம் திரும்பி இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டோடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள போகும்போது அது என்ன பண்ணுமா, ஒவ்வொரு மனுஷனையும் மாற்ற முடியும். நாம மாற்ற முடியாது யாரையுமே. அப்போ ஆண்டோடைய வார்த்தையை நம்ம சொல்லணும். அதான் சொல்ற, பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறதா. அது பார்த்தோம்னா கடுகு விதை ரொம்ப குட்டியா இருக்கும் பாருங்க. அதை மண்ணை பறிச்சு நம்ம போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அழகா அதை நம்ம தூங்கிடுவோம். விதை எப்பவுமே தூங்காது. அது என்ன பண்ணிடுறோம், அழகா முளைச்சு அழகா செடியாயி மரமாயி அநேக பறவைகள் வந்து அதன் கிளையில உட்காரத்தக்க கிளைகளை விடுமா. ஹல்லேலூயா. அது போலதான் வேத வசனம் வந்து நாம் விதைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டோரை பத்தி நம்ம போய் சொல்லிட்டேன்னா அது என்ன பண்ணும், நாம அமைதியா இருந்தாலும் அந்த வசனம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யணும். அதனாலதான் சண்டே கிளாஸ்ல என்ன பண்றோம், அதிகமா வேத வசனத்தை சொல்லி கொடுக்கிறோம். நாம அவங்க பெரிதாகும் போது என்ன ஆகும், அந்த வேத வசனம் அவங்களோடு கூட பேசும். அதை கர்த்தர் தாமே. அதே போல 4 குஷ்டரோகிகள் 2 ராஜாக்கள் 7:9 பாருங்க, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், சும்மா இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் என்று சொல்றாங்க பாருங்க. சமாரியா தேசம் எங்கும் பஞ்சம். அதை எடுத்து வாசிங்க. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, 4 குஷ்டரோகிகள், சமாரியா முழுக்க பஞ்சமா இருக்கு. சீரியா ராஜா பெனாதாத்தும் அவருடைய சேவகர்கள் எல்லாம் வந்து சமாரியாவை முற்றுகை போட்டுட்டாங்க. சமாரியா தேசத்துல பஞ்சம், சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இல்லை. 2 பொம்பளைங்க பேசிக்கிறாங்க. இன்னைக்கு நாம என்ன பண்ணலாம், உன் குழந்தைய சாப்பிடலாம், நாளைக்கு என் குழந்தைய சாப்பிடலான்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சண்டை. இது ராஜா கேள்விப்படுறாரு. அப்படிப்பட்டதான ஒரு நிலைமை போயிட்டு இருக்குது. இப்போ இந்த 4 குஷ்டரோகிகள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இங்கிருந்தாலும் சாவோம், சீரியரின் பாளையத்துக்கு போனாலும் நம்ம சாவோம், அதனால நம்ம என்ன பண்ணலாம், சீரியரின் பாளையத்துக்கு போவோம்னு சொல்லி போறாங்க. அங்க போகும்போது ஆண்டவர் தேவனுடைய மனுஷனின் எலிசா தீர்க்கதரிசியை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி 1 மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்குன்னு சொல்லி எலியா தீர்க்கதரிசனம் சொல்றாரு எலிசா. அது போலவே என்ன ஆகுது, நடக்குது. அந்த சீரியர் என்ன பண்றாங்கன்னா, தங்கள் படைகளை எல்லாம் விட்டுட்டு, தங்கள் தானியத்தெல்லாம் விட்டுட்டு அவங்க ஓடி போயிடுறாங்க. ஏன்னா அவர்களுக்குள்ள நம்ம படிச்சு பார்த்தா தெரியும், ஒரு இறைச்சலின் சத்தத்தை ஆண்டவர் உண்டு பண்றாரு. ஒரு இறைச்சலின் சத்தத்தை உண்டு பண்ணணும்னா அவங்க எல்லாம் ஓடி போயிடுறாங்க. அப்போ இந்த குஷ்டரோகிகள் 4 பேரும் போய் அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு முறை நல்லா நிறைய எடுத்துட்டு வந்து ஒரு கூடாரத்துக்குள்ள மறைச்சு வைக்கிறாங்க. திரும்பியும் போய் எடுத்துட்டு வந்து ஒரு கூடாரத்துக்குள்ள மறைச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசிக்கிறாங்க, பொழுது விடிஞ்சிருச்சு, இனி நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் சும்மா அமைதியா இருந்தா குற்றம் நம்மேல் சுமரும் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கும் நம்ம அப்படிதான். ஆண்டவர் நமக்கு ராஜ மேன்மையை கொடுத்திருக்கிறார். ராஜாக்களாக ஆசாரியர்களாக நம்மை அழைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியாக நம்மை மாற்றி வச்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம மரிச்சாலும் எப்படி போயிடுவோம், பரலோகம் போயிடுவோம். ஆனால் இந்த உலகத்தில் பாருங்க, நம்ம உறவினர்கள், நம்ம சொந்த பந்தங்கள், நம்ம தேச மக்கள், நம்ம பார்க்குற ஜனங்கள் எத்தனையோ பேர் நம்மளை விட நல்லவங்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் மரிச்சா எங்கே போவாங்க, நரகத்துக்கு போயிடுவாங்க. அதவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அதற்காக தான் நம்மளை என்ன பண்ணுறாரு ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். ஜெபிக்கலினா குற்றம் என்ன பண்ணும், நம்ம மேலே சுமரும். இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். இந்த கிருபையின் காலம் சபை இருக்க வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், சத்திய சொல்ல முடியும், நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்க முடியும். நம்ம சபை எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய ரகசிய வருகை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம யாருக்காகவும் ஜெபிக்கவும் முடியாது, யாருக்கிட்ட போய் சுவிசேஷமும் சொல்லவும் முடியாது. அதான் இதனால கிருபையின் காலம். அப்ப நம்ம இந்த காலத்துல நம்ம மௌனமா இருந்தோம்னா குற்றம் நம்மேல் என்னாகும், சுமரம் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல எஸ்தர் 4:14 வாசிங்க.
நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். பாருங்க, இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி இந்த ராஜ மேன்மை உனக்கு கிடைத்திருக்கலாமே. நீ என்ன பண்ணு, நீ மட்டும் நல்லா இருந்தா போது, ராஜாத்தியா நீ ராஜா அரண்மனையில் இருக்கிற, நீ மட்டும் நல்லா இருந்தா போதும். நீ இருந்தீனா என்ன ஆகும், நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் கைவிடப்படுவீர்கள்னு சொல்லி மொர்தேகாய் சொல்லி எச்சரிக்கிறார். பாருங்க, நீ என்ன பண்ணு, உபவாசம். அப்போ எஸ்தர் சொல்றாங்க, உபவாசத்தை கூட்டுறாங்க, 3 நாள் உபவாசத்தை கூட்டுறாங்க, யூத குலத்தை மீட்டெடுக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாமளும் உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம தனியாக உபவாசித்து ஜெபிக்கணும், நம்ம குடும்பமாக உபவாசித்து ஜெபிக்கணும், சபையில் நடக்கிற உபவாச ஜெபத்துக்கு நம்ம கலந்து கொள்ளணும். அப்படியாக நம்ம தேசத்திற்கு நம்ம பாரப்பட்டு நம்ம ஜெபிக்கலினா நாம கைவிடப்படுவோம், நம்முடைய குடும்பமும் கைவிடப்படும். ஹல்லேலூயா. நாம ஜெபிக்கணும், எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கணும். எஸ்தரை போல நம்ம பாரப்பட்டு உபவாசித்து ரெட்டுடுத்தி அவ ஜெபிச்சான்னு இருக்குது. மொர்தேகாய் அவங்களும் அவங்க தாதிமாரும் ரெட்டுடுத்தி அந்த தேசமே அழுது ஜெபிச்சுதுன்னு இருக்குது. இப்போ நாம தான் நம்முடைய தேசத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பில நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடி நான் ஒருவனையும் காணோம் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நான் இருக்க ஆண்டவரே, உம்முடைய தாகத்தை தீர்க்கறக்க நான் இருக்கேன் ஏசப்பா. உமக்காக நான் ஆத்தும ஆதாயம் பண்ணுவேன், உமக்காக நான் ஜெபிப்பேன், நான் உபவாசிப்பேன் அப்படின்னு சொல்லி நாம எப்பனாலும் உபவாசிச்சு ஜெபிக்கிறதுக்கு நம்முடைய ஆலயத்தில் எப்போதுமே திறந்து வச்சிருக்காங்க நம்ம பாஸ்டர்மா. அந்த ஆத்தும பாரத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். அந்த ஆத்தும பாரம் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஜெபிக்க முடியும். ஆண்டவரே எனக்கு அந்த ஆத்தும பாரத்தை கொடுங்க, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுகல் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நமக்கு தேசத்துக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம கண்ணீர் வெடித்து ஜெபிக்கிறவராய் நாம் காணப்பட வேண்டும். பாருங்க, யோனா என்ன பண்றாரு தெரியுங்களா? ஆண்டவருடைய கவலை வேற, யோனாவுடைய கவலை வேற. யோனா ஒரு அழிஞ்சு போகிற ஒரு செடிக்கு ஒரு ராத்திரியில் முளைச்சி ஒரு ராத்திரியில் அழிஞ்சு போன அந்த ஆமனுக்கு செடிக்காக கவலைப்பட்டார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், யோனாவே நீ இந்த செடிக்காக கவலைப்படுற, ஆனால் நான் 1,20,000 பேருக்காகவும் அங்கே இருக்கிற குழந்தைகளுக்காகவும் அங்கே இருக்கிற மிருக ஜீவன்களுக்காகவும் அங்கே இருக்கிற ஆடு மாடுகளுக்காகவும் நான் கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கி நம்முடைய கவலை எப்படி இருக்கிறது? இந்த உலகத்துக்காகவே நம்ம ஜெபிக்கிறோம், இந்த உலகத்து ஆசீர்வாதத்துக்காகவே நம்ம ஜெபிக்கிறோம். எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, எனக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, எனக்கு குழந்தை இல்லை, அதற்காக தான் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ நாம் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் கேளுங்கள், ஜாதிகளை உங்களுக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உங்களுக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று சொல்லி. அப்போ நம்ம ஆண்டருடைய ஏக்கத்துக்காக ஆண்டருடைய தாகத்தை நாம் தீர்க்கிறவர்களாய் நம்ம ஜெபிக்கணும், மற்றவர்களுக்கு நாம் சுவிசேஷம் அறிவிக்கணும். அப்படி செய்யும்போது நான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்முடைய தேவைகளை தேவன் சந்திக்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நான் உடுமலைப்பேட்டையில் இருக்கும்போது ஒரு சகோதரிக்கு 40 வயசுல தான் கல்யாணம் ஆச்சு. 40 வயசுல தான் கல்யாணம் ஆச்சு. அப்போ நான் சொல்லுவேன், எங்கள் சபையில் நிறைய பேருக்கு, எங்கள் அம்மாவுக்கு, பாஸ்டருக்கு, எங்கள் சாந்தி சிஸ்டர்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஜெபம் பண்ணி தான் குழந்தைய கொடுத்துருக்காருமா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த அம்மா சொல்லுவாங்க, 40 வயசில் எனக்கு குழந்தை ஆண்டவர் கொடுக்கும்போது கொடுக்கட்டும்னு அந்த சண்டே கிளாஸ்க்காக உபவாசித்து ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. சண்டே கிளாஸ் ஊழியத்துக்காக உபவாசித்து ஜெபம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஆண்டவர் அவங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆண்டவர் அப்படியாக நாம் உபவாசிக்கணும். சண்டே கிளாஸ் குழந்தைகளுக்காக, நம்முடைய குழந்தைகளுக்காக, நம்முடைய தேசத்தின் வாலிபர்களுக்காக நாம் உபவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். பாருங்க, நமக்கு யாராவது ஒருத்தர் சொல்லி தானே நம்ம அங்கே வந்திருக்கோம். யாருமே எனக்கு சொல்லலின்னு நம்ம சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர் நமக்கு சொல்லியிருக்காங்க, இயேசு நல்லவர், நீங்கள் வந்து பாருங்க, நீங்கள் ஆலயத்துக்கு வந்து பாருங்க, ஒரு தடவை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி தானே எங்களுக்கெல்லாம் எங்கள் அண்ணி சொன்னாங்க. அதுபோல் அப்போது நாம் போய் பிறருக்கு சொன்னாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா பற்றி அறிஞ்சு கொள்ளுவாங்க. அப்போ ஒரு வசனம் சொல்லுது, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ ஏசப்பா பற்றி தெரியலன்னு அவங்க எப்படி அன்பு கூறுவாங்க? ஏசப்பா தான் நமக்காக பிறந்தாரு, ஏசப்பா தான் நமக்காக மரிச்சாரு, ஏசப்பா தான் நமக்காக உயிரோட வந்தாருங்கிறத உங்களுக்கு யாராவது சொன்னாதானே தெரியும். தெரியலன்னா என்ன பண்ண முடியும்? இயேசு பிறந்தாருங்கிறது உலகத்தில் எல்லாருக்குமே தெரியுது, ஆனால் எதற்காக பிறந்தாருன்னு யாருக்குமே தெரியறதே இல்லை. அப்போ அந்த ரோமர் 10 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க,
அறிவிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ விசுவாசம் என்ன பண்ணும்? கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ நம்ம ஆண்டுடைய வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்? அவங்ககிட்ட போய் சொல்லிடணும். இயேசு உங்களுக்காக பிறந்தாரு, இயேசு உங்களுக்காக மரித்தாரு, இயேசு உங்களுக்காக உயிரோடு வந்திருக்காருன்னு சொல்லி நம்ம சொல்லும்போது அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அதை யோசித்து ஆண்டவர் அவர்களை கொண்டு வருவார். சொல்றத நம்ம கடமை. விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அதே போலதான் நாங்க பாருங்க, பாஸ்டமா ரொம்ப இந்த நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். பாஸ்டமா இந்த ஆத்துமாக்களுக்காக ரொம்ப பாரப்படுவாங்க. நாங்க புளியம்பட்டி சர்ச்சுக்கு ராபோஜனம் கொடுக்கறதுக்கு போவோம் 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரே ஒரு ஆத்துமா தான் இருக்கும். ராபோஜனம் கொடுக்கறக்கு ஒரே ஒரு ஐயா வருவார். அதற்காக பாஸ்டமா கூட என்னையும் கூப்பிட்டு போவாங்க. புளியம்பட்டியில் போய் நாங்கள் ராபோஜனம் கொடுத்துட்டு வருவோம். அப்போ பாஸ்டமா சொல்லுவாங்க, இந்த சினிமா தேட்டரில் பாரு, ஸ்ரீதேவி தேட்டரில் இவ்வளோ ஜனங்க நிற்கிறாங்க, இந்த பஸ் ஸ்டாண்டில் பாரு இவ்வளோ ஜனங்க நிற்கிறாங்க, நம்ம பஸ்ஸில் பாரு இவ்வளோ கூட்டம் இருக்குது, ஆனால் சர்ச்சில் ஒரே ஒரு ஆத்துமா இருக்குது. அவங்க பாரத்தை நான் பார்த்துருக்கேன். அவங்க பாரப்பட்டு என்ன பண்ணுவாங்க? அந்த சபைக்காக நான் ஜெபிச்சுட்டு வருவாங்க. இன்னைக்கு பாருங்க, அங்கே 300 ஆத்துமாக்களை என்னவோ இருக்காங்களாம். ஹல்லேலூயா! தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த நாளில் நாம் உலகத்துக்காகவே நம்ம கவலைப்பட்டு உலக காரியங்களுக்காகவே நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கிறோம். இந்த நாளில் உலக ஆசீர்வாதம் நமக்கு வேணும். ஆனாலும் முதலாவது தேவனுடைய தாகத்தை தீர்க்கிற பிள்ளைகளாய் நாம் மாறும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நமக்காக உயிரையே கொடுக்கறதுக்கு இந்த பூமிக்கு வந்த தெய்வம் நமக்கு வேண்டியதெல்லாம் செய்யுமா செய்யாதா? எல்லாவற்றையும் நமக்கு தருவார். ஒரு நன்மையும் குறையப்படாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடியவர்களுக்கோ ஒரு நன்மை குறையப்படாது. ஆனால் நாம என்ன பண்ணணும்? ஆண்டுடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக இருக்கணும். நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு எப்படியாவது ஏசப்பா பற்றி சொல்லிடணும். நம்ம வேலை செய்கிற இடத்துல எப்படியாவது ஏசப்பா பற்றி சொல்லிடணும். நம்மளோட பஸ்ஸில் போகிற போது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது ஏசப்பா பற்றி சொல்லிடணும். அந்த தாகம் நமக்குள்ளே வரணும்னு நம்ம ஜெபிப்போம். தேவன் தாமே அப்படியா இந்த வசனங்களை கொண்டு நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.